బాబు రెడ్డి బాబు స్టార్ట్ కెమెరా. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலையாவோட அகாண்டா 2 ரோஸ்ட். ஐயா பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த சிவனே நான் தான். ஜல்லிக்கட்டுல ஒரு 4 பேரை கூட குத்தலைன்னா அது ஒரு காளையா? 10-12 பேர் வந்தாலும் தூக்கி தோல்ல போட்டு போறவர் தான் பாலையா. ஏன் நீங்க எங்களை மாதிரி மனுஷ கிடையாதா? நெவர். என்னடா ஓப்பனிங்லே ஓவர் பில்டப் கொடுக்கறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா படத்திலேயே அவங்க பயங்கரமான பில்டப் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அவரு சொன்ன தர்மத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரியுதுமே. என்னடா சொல்றாங்க? ஒரு பக்கம் என்னடா சிவனோட அவதாரம் சாமியாருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பஞ்சு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு குடும்பம் தான் உலகம், எங்களுக்கு உலகம் தான் குடும்பம். both are not safe. இன்னொரு பக்கம் என்னடா இவர் சாமியா இருக்கிற பேரை சொல்லிவிட்டு 100கணக்கான பேரை வரிசையா கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு ஆபீசரை கூப்பிட்டு அந்த ஆளை போய் புடிச்சிட்டு வாயான்னு சொன்னா, மேடம் என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் மனுஷன் கிடையாது, அவர் அவதாரம். சாமியை நம்ம கும்பிடணுமே தவிர அடக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. தெய்வத்தை பார்த்தா வணங்கணுமே தவிர அடக்க முடியாது. இப்படி அந்த ஆளு பேச்ச கேட்டதுமே அந்தம்மா சொல்றாங்க, யோ ஆபீசர் மாதிரி பேசியா, கேணக்கு இருக்க மாதிரி பேசாத. சட்டத்துக்கு முன்னாடி அந்த ஆளு செஞ்சு தப்பு, ஒழுங்கா போய் புடிச்சிட்டு வாடான்னு சொன்னா, முடியாது. நீங்க அவரை பிடிக்க சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலா நான் என் வேலையவே விட்டுட்டு போறேன்னு கிளம்புறாப்ல. You need to take action. Sorry madam, I can't. I will submit my resignation. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரு. இவனுக்கு எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல. ஒருத்தன் வரிசையா கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கானா, போய் புடிச்சிட்டு வாங்கடான்னு சொன்னா, அவர் சாமி, அவருக்கு எத்தனை பேர் வேணா கொல்லலாம், அவரெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு ஒரு ஆபீசர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. சரின்னு போனவரை திரும்ப கூப்பிட்டு அந்த அம்மாவை, இங்க பாரு நீ வேணா போறனா போ, ஆனா நான் இருந்தாலும் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னா, பிடிப்பீங்க, பிடிச்சு பாருங்களேன் பார்க்கலாம். மின்னல கையில பிடிக்க முடியுமா? முடியாது அப்படிங்கிறாப்ல. நீங்க வேணா ஒதுங்கி போலாம், எங்களால முடியாது. Impossible. மின்னல கையில அடக்கலான்னு நினைக்காதீங்க மேம். இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. அந்த ஆளு பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு ஆபீசர் பேசுற மாதிரியே இல்ல, சாமியாருக்கு அசிஸ்டன்ட் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காப்ல. நீங்க அவருடைய நடைமுறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் அவருடைய ஆத்ம சித்தாந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் ஏன் இந்த படத்தை முழு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டு ஏன் பண்ணாம விட்டேன் அப்படிங்கறதே. அப்ப புரியல, இப்ப புரியுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பாலையா நடிப்புல வெளிய வந்திருக்கக்கூடிய அகாண்டா 2 படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். அச்சச்சோ அவரா? போன வீடியோவுல சரி நமக்கெல்லாம் எங்க 3000 லைக் போட போறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில 3000 லைக் இந்த வீடியோக்கு வந்தா அகாண்டா 2 ரோஸ்ட் போடுறேன்னு சொன்னேன். பார்த்தா 4000 லைக் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதனாலதான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ங்கிறதுக்காக நானும் ரோஸ்டோட வந்துட்டேன். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. சரி, ஸ்டார்டிங்லயே அந்த அளவுக்கு ஒரு சாமியாருக்கு ஓவர் பில்டப் கொடுத்தாங்க இல்லையா, அப்படி அது யாரா இருக்கும்னு சொல்லி பார்த்தா நம்ம வெள்ளச்சாமி என்ன பாலுக்குட்டி. அவ்வளவு பெரிய ஆள்னு சொல்றீங்க, இப்ப எங்க இருக்காரு? ஏட்ட சொல்லு முதவியா இழிக்கிற. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. படத்துல ஒரு வெளிநாட்டு ஆர்மி ஆபீசர் ஒருத்தன் வருவான். அவன் யாருன்னா அவனோட பரம்பரை தான் அந்த நாட்டோட எல்லைய 100 வருஷமா பாதுகாத்துக்கிட்டு வருதான். 100 வருஷமா அந்த எல்லைய பாதுகாத்துட்டு வர்றது என்னோட குடும்பம் தான். பெரிய விஷயம். ஆனா அவனோட செயல்பாடுகளை ஃபுல்லா ஒரு 2 நிமிஷம் ஒத்து பார்த்தீங்களே, ஈஸியா அவன் ஒரு பிரச்சனைங்கிறத, அவன் ஒரு டம்மி பேசி, அவன் ஒரு பேப்பர் ரவுடிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சு புரியுங்க. சும்மா டைம் பாஸ். மரணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லு, உன் கடவுளுக்கும் சொல்லுடா. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். அதுவும் தாலு இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து ஒரு ஊரையே சுட்டு தள்ளி ரத்த களமாக்கிட்டு திரும்ப அவங்க ஊருக்கு போவான். அங்க பார்த்தா இவனோட ஒரே ஒரு ஆசை மகனை இந்தியன் ஆர்மி கொண்டு போட்டாங்க. அது நம்ம போய் ஆரம்பம். அப்போ ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, அம்மா என் புள்ள எத்தனை பேரை கொண்டுட்டு செத்தான்? ஐ எம் வெரி சாரி சார், உங்க புள்ள அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது, அவன் ஒரே ஒரு குத்து தான் குத்துனான், அதுக்கு இந்த சோப்லாங்கி போய் அங்கேயே சுரண்டோலுக்கு செத்து போச்சுன்றான். என் புள்ள எத்தனை பேரை கொன்னுட்டு செத்துருக்கான்? சாரி சார், ஒரே குத்துல செத்து போயிட்டார். ஆமாண்ணே. குத்துனவே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இவன் அவ்வளவு வீக்கான்னு தெரியல. இந்த லட்சணத்துல இவங்க குடும்பம் தான் 100 வருஷமா எல்லைய பாதுகாத்துட்டு வர்றாங்களா. எப்படி பாதுகாக்கிறானுங்க பாருங்க. 100 வருஷமா அந்த எல்லைய பாதுகாத்துட்டு வர்றது என்னோட குடும்பம் தான். ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க. ஒருவேளை ஆளே இல்லாத இடமா பார்த்து பாதுகாத்துட்டு போல இருக்கு. Your son was a brave soldier.
அது பிள்ளையோட வீரம் எவ்வளவுன்னு பார்த்தாச்சா? அப்பனோட வீரம் எந்த அளவுக்கு தெரியுமா? நான் இவங்களை அழிக்கிறதுக்கு இன்னொரு வில்லனை தேடி போறேன்ட்டு பாவேன். பெரிஸ்டாங் யாருங்க இவரு? டீ கடையில நின்னுட்டு இளநீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி, இந்த ஆளு இன்னொரு ஆபீசரை தேடி போறான்னு, அந்த ஆளாவது கொஞ்சம் தெளிவான ஆளா இருப்பான்னு பார்த்தா, பொதுவா ஒரு ஆபீசர் எங்கெங்க இருக்கணும்? ஒரு ஆபீஸ்ல தானே இருக்கணும். இந்த ஆளடா நான் ஒரு குகைக்குள்ள சுத்திலும் மானிட்டர் டிஸ்பிளே எல்லாம் வச்சு நட்ட நடுவுல உட்காந்து பகவத்கீதையும் ஓலச்சுவடியும் படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. எல்லாம் அரக்கனுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு எதிரி அழிக்கிறதுக்கு சயின்ஸ் படிக்கலாம், இல்ல பிசிக்ஸ் படிக்கலாம். எவனாவது பகவத்கீதையும் ஓலச்சுவடியும் படிப்பாடா? அவனுங்களா ஒரு தற்கூறிங்க. அடுத்ததான் நம்ம பாலுக்குட்டியோட ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ ஒண்ணு வருது. பாலுக்குட்டினாலே ஃபைட்ட பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அதுலயும் இந்த படத்துல நோலாஜிக்கு ஒரு அளவே இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு குத்து தான் குத்துறாப்ல, அதுக்கே 50 பேர் ஏர்ல பறக்குறானுங்க. ஒருத்தனை குத்துனா எப்படி 50 பேரும் பறக்குறானுங்கன்னு தான் தெரியல. அப்புறம் பாலுனாலே பஞ்ச் டேலாக்லாம் கொஞ்சம் கிறுக்கா புர்கான்னு தான் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் சவுண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்க. எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன், எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதுல வேற ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பழமொழி ஒண்ணு சொன்னாரு பாருங்க. அதுக்கான அர்த்தம் யாருக்காச்சும் என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. நெல்லையப்பா எங்க போறோம்னு நிறுத்தி கேட்டா 11 மணிக்கு தாப்பா போட்டு தூங்க போறோம். நானா உன்ன மாதிரி பிஸ்கோத்து பையன். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இது பழமொழியா இல்ல பஞ்ச் டேலாக்கா இல்ல எப்படி பார்த்தாலும் இதோட அர்த்தம் தான் என்ன? அடகழுதி அர்த்தத்தை கூட விடுங்கய்யா. இப்ப எதுக்கு இதை சொன்னாப்ல? முதல்ல அரசாங்கம் தான் உயிரை பணைய வச்சு இந்த போதை பொருளை தடுக்கணும், இளைஞர்களை காப்பாத்தணும்னு நினைச்சா நீங்க அதை எதிர்க்க நினைக்கிறீங்களா? பயமா அது கடிச்சிடாத. சரி, இத கூட விடுங்க. அங்க ஒரு அரக்கு இருக்கிற நம்ம பாதியிலே விட்டுட்டு வந்தோம்ல, அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நீயே சொல்லு. அதால என்ன சொல்லி இருப்பாப்ல, எப்பா இந்தியாக்காரங்க எல்லாம் ரொம்ப பக்தியில இருக்கானுங்க, அதனால நம்ம முதல்ல அந்த கடவுளை தான் அழிக்கணும், அதுக்காக நான் ஒரு ஆயுதமும் செஞ்சு வச்சிருக்கேன், ஆனா அதை நம்ம கவர்மெண்டே வந்து சேஃப் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த ஆளு அதை நான் எடுத்துட்டு வரேன்னு போய் ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டான். நீங்க சொன்ன ஆயுதம் என் கைக்கு வந்துருச்சு. இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு. அந்த ஆளுக்கு ஒரே ஆச்சரியம். டேய், எப்படி அதை எடுத்துட்டு வந்த? நம்ம கவர்மெண்ட் இதை பலத்த பாதுகாப்போட ரொம்ப சேஃபாடா வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒண்ணு சொன்னா பாருங்க. அதுவா, நம்ம சோல்ஜர்ஸ்லயே ஒரு 100கணக்கான பேரை கொண்டுட்டு தான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஹை செக்யூரிட்டியில இருக்கிற அந்த ஆயுதத்தை இவ்வளவு சீக்கிரமா எப்படி கொண்டு வந்த? 300க்கும் மேல நம்மளோட வீரர்களை கொன்னு. இப்படி ஒருத்தனை என்னதாங்க செய்யறது? அப்போ 100 வருஷமா பரம்பரையா யாரதான் அவனுங்க பாதுகாத்தானுங்க, அவனுங்க ஆளையும் கொண்டுட்டு வந்து நிக்கிறான். நம்ம வீரர்களையா? லீவ் தட் சார். நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க நம்ம சின்ன பாலு இருக்காப்ல, அவர் பொண்டாட்டி செத்ததுல இருந்து மனுஷன் சந்தோஷமாவே இருக்கிறது இல்லையா? அவர் பொண்ணோட பிறந்த நாள் அப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரா. அதுக்காக ஒரு பொண்ணு ஊர்ல இருந்து வந்து அப்பான்னு கூப்பிடுது. திரும்பி பார்த்து மனுஷன் சில மாதிரி நிக்காப்ல, சந்தோஷத்தையே காணோம். அப்பா ஐயா, பாப்பாவை பாருங்க ஐயா. தம்பி, இப்பதான்டா ரத்தம் கொதிக்குதுன்னு ஐஸ் மாதிரி ஆயி போச்சு. என்னடா இது, புள்ளைய பார்த்து சந்தோஷமே இல்லைன்னு பார்த்தா, ஆனா அடுத்ததா அது மட்டும் இல்லப்பா, என் கூட எங்க மேடமும் வந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லுச்சு. அவ்வளவுதான். அடுத்த செகண்டா இது மேடமா எங்க எங்க எங்கன்னு எனர்ஜி ஆயிட்டாப்ல. எஸ்பெஷலி மேமும் வந்திருக்காங்க. மேம் வந்திருக்காங்களா? ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கணும்னு அவளை பார்த்தா பாரு ஒரு பார்வை. அவர் போன வேகத்தை பார்த்தா மேடம்னு கூப்பிட்டு இருக்கிறவங்கள சின்னமான கூப்பிட வச்சிருவாரு போல இருக்கு. நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க. என்னடா அங்கேயே நின்னுட்ட? இன்னொரு பக்கம் இந்த வில்லன் குரூப் இங்க இந்தியால இருக்கிற ஒரு அரசியல்வாதியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவனுக்கு கண்டுபிடிச்ச இந்த வைரஸ மகா கும்பமேளாவில எல்லாரும் குளிக்கும் போது கங்கையாத்துல கலந்து விட்டுருவாங்க. அதனால அதுல குளிச்சவங்க எல்லாம் வரிசையா சாக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததான் நம்ம பாலுவோட பொண்ணு அதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிருச்சு. அதை அழிக்கிறதுக்காக இந்த வில்லன் கூட்டம்லாம் அந்த பிள்ளைய துரத்திட்டு போறாங்க. அப்ப அந்த சத்தத்தை கேட்டு நம்மளோட சாமியார் பாலு வந்துட்டாப்ல. வந்து மின்னல் வேகத்துல பறந்து அப்படி பேரை அடிக்கிறாப்ல. அந்த வில்லன் கூட்டம் அதுக்கு மேல கையில இருக்கிறது துப்பாக்கி தாங்கிறதையே மறந்து போய் ஏதோ விறகு கட்டை நடத்திக்கிட்டு கைய வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுல நம்ம பாலு ஒருத்தனை சூடாயுதத்திலேயே குத்தி தூக்கி அப்படியே விருட்டு சுத்தினாரு பாருங்க. ஏதோ காத்தாடிய கையில வச்சு சுத்துற மாதிரி சுத்திட்டு போறாப்ல.
வாட் அ விஷன், என்ன ஒரு தாட். அசந்து போயிட்டாங்க என் டீம். அடுத்ததா சூலாயுதத்தை கழுத்திலே சுத்த விட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு அம்புட்டு பேர் கழுத்தையும் அறுத்து போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. அவர் கழுத்து அந்த காப்பர் காயலா எலக்ட்ரோ மேக்னெட் உருவாகி எல்லாம் அப்படியே ஃபேன் மாதிரி சுத்துறதுக்கு. அடுத்தத ஒண்ணு பண்றாரு பாருங்க. இனிமே உனக்கு துணையானா எப்பயுமே உன் கூட இருப்பாரு சொல்லிட்டு அங்க சும்மா நின்னுகிட்டு இருந்த ஒரு பையில ஒரே ஓடா போட்டு அவனை தலையில தூக்கி அவன் தலையை பிடிச்சிக்கிட்டு அந்த பிளேட்டை ஆரத்தி எடுக்கிறாப்ல. இதெல்லாம் பாலையாவுக்குன்னு தனியா உட்காந்து யோசிப்பாங்களான்னு தெரியல. சூப்பர் ஹீரோ போஸ், இப்ப சூப்பர் ஹீரோ போஸ் கொடுப்பா பாரு. தள்ளு தள்ளு. நரதிருஷ்டி, பரதிருஷ்டி, சகல திருஷ்டி. எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? நெக்ஸ்ட் இவங்க எல்லாம் கொண்டு போட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. அடுத்ததான் இன்னொரு வில்லன் வர்றாப்ல, நம்ம ஆதி அங்கிள். இவர் யாருன்னா இந்த ஒரு அரசியல்வாதி வில்ல இருக்காப்லையா, இவரோட அப்பா பெரிய பதவிக்கு போகணுங்கிறதுக்காக நம்ம ஆதி அங்கிள்கிட்ட தான் ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காப்ல. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 8 இளம் பிராமண பசங்களை பலி கொடுத்தோம்னா எல்லாம் சரியா போயிருக்காப்ல. அப்ப கூட அந்த அசிஸ்டன்ட் மந்திரவாதி என்ன செஞ்சான் தெரியுமா, போய் அந்த 8 இளம் பிராமணர்களை தூக்கிட்டு வரும்போதே கூட இருந்த அவங்க அப்பா அம்மான்னு அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கா சார் பலி இருக்கிற இடத்துக்கு. ஏன் இப்ப புரியாதுலே, பிறகுதான் புரியும்லே. அதாலே வர்க்கீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? ஏடா பலி கொடுக்கிறவனை மட்டும் தூக்கிட்டு வந்தா பத்தாதாடா, எதுக்குடா அவங்க ஃபேமிலியவே தூக்கிட்டு வரணும்? வண்டி செலவு, பெட்ரோல் செலவு, சாப்பாட்டு செலவுன்னு எவ்வளவு தண்ட செலவு. தத்தியா இருக்கீங்களாடா. நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அங்க நம்ம அகாண்டாதான் போய் எல்லாரையும் அடிச்சு போட்டு காப்பாத்திருக்காப்ல. அங்கேயுமே அந்த சூலாயுதத்துல 2 பக்கமும் 2 பேரை குத்தி அங்கேயும் காத்தாடி சுத்துறாருங்க. என்ன இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. இத ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அடிக்கடி அவரால் செய்ய முடியுது போல. சூப்பர் ஹீரோ போஸ் பாத்தீங்களா? இவனுங்க என்னடான்னா ஒரு பக்கம் பிளாஸ்பேக் ஓட்டிட்டு இருக்கானுங்க, அந்த பக்கம் நாட்டு மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்னடான்னா மருந்தை கண்டுபிடிச்சு அதை கையில வச்சுக்கிட்டு சீக்கிரம் கொண்டு போகாம பொடி நடைய ஆத்தோரமா நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கூட வேகமா போவானுங்கன்னு பார்த்தா இவ்வளவு பேரோட உயிர் போய்கிட்டு இருக்கு. இப்ப எங்க போனாரு உங்க சிவன் சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேரோட உயிர் போயிட்டு இருக்கும் போது எங்க போயிட்டாரு உங்க தெய்வம்? ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. ஏன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு தானே அந்த மருந்தைய கண்டுபிடிச்சிங்க. சிவன் வர்றாரோ இல்லையோ, இந்த மருந்து வந்தாலே அவங்கள காப்பாத்திரலாம். அந்த நேரத்துல இந்த சந்தேகம் எல்லாம் தேவையா? ஆசீர்வாதம் வாங்குற நேரமாடாது. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடலாம் சார். இத்தனை பேரோட உயிர் போறதுக்கும் காரணம் அவர் தானா? அடுத்ததா அந்த புள்ள ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சுங்க, ஏன் சிவன் இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு வாழையா, இது சிவன் பண்ணல, இதெல்லாம் பண்ண ஒரு கெட்ட சக்தி அப்படிங்கிறாப்ல. சரி, அதை ஏன் சிவன் தடுக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு தானே ஒன்னே அனுப்பிச்சிருக்காரு, நீதான் மருந்த கண்டுபிடிச்சிட்டி அப்படிங்கிறாரு. எது அப்ப நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டா சிவன் சாத்தியம், நாமெல்லாம் ஆயுதம் அப்படிங்கிறாப்ல. செஞ்சது அந்த கடவுள் இல்ல, புத்தி கெட்ட ஒரு மூர்க்க. அப்ப உங்க கடவுள் வந்து காப்பாத்தணும்ல, உன்னதான் அனுப்பி இருக்காரு. இல்ல எனக்கு புரியல, ஒரு வில்லைங்களை வைரஸ கலக்க வச்சு அம்புட்டு பேரை கொத்த கொத்தா சாக வச்சு இந்த புள்ளைய மருந்து கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு பதிலா நேரடியா சிவன் அந்த வைரஸ கலக்க விடாம பண்ணிருக்கலாமே. எதுக்கு இந்த டபுள் ஒர்க்? இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் அப்படின்னா நாங்க கண்டுபிடிச்சது எதுவுமே இல்லையா? எல்லாம் உங்க கடவுள் தானா? சிவன் சாத்தியம், நாம ஆயுதம். நானும் சிவனை கும்பிடுறவன் தான், அதுக்காக இப்படி எல்லாம் உரட்டக்கூடாது. அதுவும் இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் வராத சிவன் இவரோட அம்மா செத்து பேரும் அவரால் போய் கொல்லி வைக்க போக முடியாதான், அதுக்கு இவரோட உருவத்துல சிவன் அங்க வந்து கொல்லி வைக்கிறாராம். ஈஸ்வரா, சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்னங்கடா இது, பாலையாவால போக முடியலன்னா அவருக்கு பதிலா அவர் உருவத்துல போய் கொல்லி வைக்கிறதுக்கெல்லாம் சிவன் வருவாரு. ஆனா இப்ப அப்பாவி மக்கள் சாகுறாங்க, அதை காப்பாத்துறதுக்கு வரமாட்டாரா? நீ ஏன் புள்ள ரூபத்துல வந்து எனக்கு கொல்லி வச்சியா? அங்கு உன் மகன் எனக்காக காயப்படும் போது அவருடைய கடமையை யார் தீர்க்க வேண்டும் தாயே? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. சரி, அதுக்கப்புறமாவது இந்த மருந்தை கொண்டு போய் மக்களை காப்பாத்தாங்களான்னு பார்த்தா போற வழியில ஒரு கோயில் பாலடைஞ்சு கிடக்கணும், அதை சுத்தம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. வரமாட்டா. இப்ப இவர் சுத்தம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் இங்க கூடிட்டாங்க. யோ,
மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கேட்டா அப்போ ஒண்ணு சொன்னாரு பாருங்க, இங்க பாரு, கடவுள் உனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கறாருன்னா அதை நீ தண்டனையா பார்க்காத, உனக்கு கொடுக்குற ஒரு சோதனையா நினைச்சுக்கோ அப்படிங்கிறாப்ல. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா தண்டனையா நினைக்காத, கடவுள் உனக்கு கொடுக்கிற சோதனையா நினைச்சுக்க. நமக்கெல்லாம் வாழ்க்கையில சோதனை மட்டும்தான் இருக்கு, ஒரு டெஸ்டுக்காக தான் சோதனை கொடுத்தாங்கிறதே கடவுள் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. என்ன போனவன இன்னும் காணா, அப்படியே பொட்டுக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? ஐயோ, இவனுக்கு சோதனையை கொடுத்தமே அதை நுப்பாட்டணுமேனு அவர் மறந்துட்டாரா, இல்ல இவன் தான் தாங்குறானே அப்ப அதையே அனுபவிக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிட்டாரா தெரியல. சீக்கிரம் வந்து நுப்பாட்டுங்க சாமி. மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். அதையெல்லாம் நல்லதா சொல்லுவீங்க, கடவுள் இருக்காருன்னா கண்ணு முன்னாடி வர சொல்லுங்க. வரணுமா? அவர் சொன்னதுல நீங்க எதை கடைபிடிச்சீங்கன்னு வரணும். இதுல வேற ஒருத்தன் கடவுள் இருந்தா அப்ப முன்னாடி வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொன்னாரு பாருங்க, ஏன் வரணும், நீங்க எல்லாம் சனாதன தர்மத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்றீங்களா என்ன, அப்புறம் எதுக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாருங்க. உங்களை வழி நடத்துற சனாதன தர்மத்தையும் மரபுகளையும் பின்பற்றாம உங்க கையால அழிச்சிட்டு வர்றீங்க, அதுக்கு வரணுமா? இந்தா அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டாங்களா, இப்ப புரிஞ்சிருக்குமே இந்த படத்தோட நோக்கம் என்னங்கிறது. ஆமா, இந்த காலத்துல எல்லாமே பணம் தான். இன்னும் தர்மத்தையே நினைச்சிட்டு இருந்தா எல்லாரும் நாசமா தான் போனோம். அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். இங்க இவர் என்னடானாக்கா மூச்சு பிடிக்க அம்புட்டு பேரை நிக்க வச்சு கதற கதற சனாதனத்தை பத்தி சொற்பொழிவு ஆத்திக்கிட்டு இருக்காரு. இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக ஹெலிகாப்டர் அனுப்புனா வில்ல அதை வெடிக்க வச்சுட்டாப்ல. அதோட ரெக்கை இவங்களை நோக்கி வரும்போது நம்மால அதை அப்படி ஒரு குத்தி சூலாயுதத்துல வந்து சுத்த விட்டாரு பாருங்க. என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை, என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. அது ஹெலிகாப்டரோட ரெக்கன்னு நினைச்சாரா இல்ல கிராம்ப்டன் ஃபேனோட ரெக்கன்னு நினைச்சாரா தெரியல. ஒரு ஹெலிகாப்டரோட ஃபேனை ஒத்த கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அங்க வந்து நம்ம ஆதி அங்கிள், நான் இப்ப 8 தீய சக்திகளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி எப்படின்னு வீரவசனமா பேசினாப்ல. ஆனா மனுஷனை புரட்டி எடுத்து பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாப்ல. ரொம்ப பேசுற. இப்பதான் இவர் அம்மா செத்து போயிட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு. இவரால அங்க போக முடியாதுங்கிறதுக்காக சிவனே இவர் உருவத்துல வந்து அங்க கொல்லி வச்சா அந்த அம்மாவோட அஸ்தி இவர் கையில இங்க வருதுங்க. பல மாயாஜால வித்தைகளை காட்டுறாப்ல. அந்த சிவன் அருளால ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த கடனை தீக்கிறன் தாயே. சரி, அந்த மருந்து என்னதான்டா ஆச்சு, கொண்டு போவீங்களா மாட்டீங்களா, காப்பாத்துவாங்களா இல்லையான்னு பார்த்தா இவனுங்க வர்ற மாதிரி தெரியலன்னு சொல்லி அரசு அதிகாரிகளே இவங்களை தேடி நேரடியா வந்துட்டாங்க. ஓ தாயே, தேசம் தெய்வத்துக்கு மறுரூபம். அடுத்ததா இவரும் சரிம்மா நீ அவங்களுடைய போ, பெரியப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அந்த வில்லனை போய் அழைச்சிட்டு வர்றேங்கிறாப்ல. அந்த வந்த ஆபீசர்லாம் ஐயோ வேணாமியா, அடுத்த நாட்டுக்குள்ள போய் இப்படி ஏதாவது பண்ணினா அப்புறம் போர் வந்துருமியா அப்படின்னு சொன்னா, ஏய் போறதே போருக்காகத்தான் இங்கிலீஷ்ல பஞ்சு டைலாக் பேசுறாருங்க. எனக்கு வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. நீங்க இதே கோவத்தோட கால் எடுத்து வச்சா அது யுத்தத்துல தான் முடியும். போறதே யுத்தத்துக்காக தான். ஐயா, இந்த பயல்ட்ட என்ன காப்பாத்தி விடுங்க ஐயா. நெக்ஸ்ட் அங்க போய் பார்த்தா அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் துப்பாக்கியோட நிக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், இவர் ஒத்த ஆளு அந்த ஒத்த சூழலத்தை வச்சு அம்பிட்டு பேரே அடிக்கிறாப்ல. அவங்களும் துப்பாக்கி எதுக்கு தான் வச்சிருக்காங்க, பீரக்கி எல்லாம் எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. சார் அப்படி சுட்டா அவர் மேல போட்டுரும் சார். ஆமால. அப்புறமா இவரு கூட சேர்ந்து அவங்களை கொல்றதுக்கு சிவனும் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாப்ல. கடைசி அந்த வில்லனை கொண்டு போட்டுட்டு சைனா கரஞ்சில கழுவி ஊத்துறாப்லங்க. உங்க வரலாறு என் புனித காசி கஷேத்திரத்துல இருக்கிற கங்கை கரை செடியோட வரலாறுக்கு சமமாகாது. பூச்சியால பூச்சியை திங்கிற நீங்க எங்க, வேதத்தை கத்து கொடுக்கற நாங்க எங்க, அப்புறம் இந்த மாதிரி செய்யற நீங்க எங்க, இந்த மாதிரி இருக்கிற நாங்க எங்க, அப்படி இப்படின்னு பேசுறாரு. குச்சியால பூச்சிய திங்கிற நீங்க எங்க, பசங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கற நாங்க எங்க. இல்ல எனக்கு புரியலடா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே படைச்சது சிவன் தான் சொல்றாங்க. இந்த படத்துல பாலையா ஒரு சிவனா தான் வர்றாரு. அப்படின்னா சிவன் இந்திய மக்களை மட்டும்தான் காப்பாத்துவாரா? அவர் என்ன இந்திய மக்களை மட்டும்தான் படைச்சாரா என்ன? அப்ப மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் யாரு படைச்சது? சாரி, எனக்கு தெரியாது. மலையில திரியிற ஓனான திங்கிற நீங்க எங்க, ஒவ்வொரு மலைய கஷேத்திரமா மாத்தி வழிபடுற நாங்க எங்க. படம் எடுக்கிறாங்களா, சொல்ற கருத்தை ஒழுங்கா கூட சொல்ல தெரியல. கடவுள் இருக்காருன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, சரி அதையாச்சும் ஒழுங்கா எடுக்க தெரியுதா? கடவுள் இந்திய மக்களுக்காக மட்டும்தான் வருவாராம், அவங்கள மட்டும்தான் மனுஷங்களா பாப்பாராம். டயலாக் எல்லாம் அப்படி எழுதி வச்சிருக்காங்க.
இந்த லோகமே வெறுக்கிற நீங்க எங்க? லோக குருவா வளர்ந்து வர நாங்க எங்க? எல்லாரும் கேட்டுக்கிறேங்க, என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கடவுள் தான் உலகத்தை படைச்சாருன்னா அவர் இந்தியா மக்களை மட்டும் படைக்கல, சைனாக்காரன், ஜப்பான்காரன், அமெரிக்காக்காரன் எல்லாரையும் அவர் தான் படைச்சிருப்பாரு. கடவுள்னா உலக மக்கள் எல்லாருக்குமே தான் அவர் கடவுள். How dare you touch my country? முதல்ல இவங்களை தான் கடவுளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க சொல்லணும் போல் இருக்கு. அதுல எண்டுல கடைசியா ஒரு புத்த சாமியார் ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்டு ஓம் நம சிவாயான்னு சொன்னாரு பாருங்க. எப்பா டைரக்டர் எங்கேயோ போயிட்டாரு. அதுதான் அல்டிமேட். ஓம் நம சிவாய. காட், என்ன லவ் ஸ்டோரி என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். அவ்வளவு மக்களே, இதோட இந்த ரோஸ்ட் வீடியோ புடிஞ்சு போச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்